வணக்கம் மக்களே. காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய கேரளா, அதாவது கடவுளின் பூமி என்று அழைக்கக்கூடிய கேரளா வந்து இயற்கை கொஞ்சம் மரங்கள் நிறைந்த இயற்கையோடு வாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லி மலையாளிகளை சொன்னால் கூட, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வந்து எப்பயுமே முரணாக இருக்கும். தமிழர்களை வந்து ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. நாங்கள் தான் வந்து உலகத்திலே அதி புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி நினைப்பார்கள். ஆனால் அவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அவங்க உணவக்கூடிய பழங்கள், மீன், இறைச்சி எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. குறிப்பாக கேரளா பார்டரில் உள்ள அந்த தேனி, கம்பம் பகுதியிலேருந்து தான் வந்து காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வந்து ஏற்றுமதி ஆகுது. இதை நான் கூட சொல்லலை. நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியே ஒரு முறை சொல்லியிருக்காரு. நாம் வந்து ஒவ்வொரு மலையாளியும் சோத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அது சேத்துல தமிழர்கள் கால் வச்சா தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா ராமேஸ்வரத்தில இறக்குமதி ஆகக்கூடிய அதிகமான மீன்கள் வந்து எங்க ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா, அது கேரளாவுக்கு தான் போகுது. ஆனா இந்த கேரளா வந்து நமக்கு எப்பயுமே வந்து பல வகையில துரோ அதாவது துரோகத்த தான் விளைவிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து முல்லை பெரியாறு பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகள் நம்ம சொல்லலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த இடுக்கி மாவட்டத்திலலாம் வந்து அந்த ஒரு நிலச்சரிவுலாம் ஏற்பட்டப்ப, அந்த மூணார் அந்த பகுதியில வந்து தமிழர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நிவாரணம் குடுக்கல அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தினமலர் வந்து ஒரு செய்திய வெளியிட்டிருந்தாங்க. கேரளாவுல இருந்து குப்பை கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி, பிளாஸ்டிக், பயோமெடிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல கொட்டப்படுகிறது. அதாவது குறிப்பா திருவனந்தபுரத்துல வந்து ஒரு மருத்துவ கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு. மண்டல கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதுபோக நிறைய திருவனந்தபுரத்தில் தனியார் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. இந்த மருத்துவமனைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, குறிப்பாக அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு சரியாக சுத்திகரிப்புக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது அந்த மருத்துவ கழிவுகளை அதை என்ன செய்கிறாங்க, பேக் பண்ணி தமிழ்நாட்டுக்கு லாரியில் இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சுத்தம்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் உள்ள அந்த வேக்கன் லேண்ட், அதாவது புறம்போக்கு நிலம், அரசின் புறம்போக்கு நிலத்தில் வந்து ராத்திரி காலையில் இந்த மாதிரி கொட்டிடுறாங்க. இது திருநெல்வேலியில் மட்டுமே கிடையாது, கோயம்புத்தூர், அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பாலக்காடு பக்கத்தில் கோயம்புத்தூர், அதே மாதிரி இந்த சைடு தென்காசி, எங்கெங்கெல்லாம் வந்து கேரளா பார்டர் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம பூமியில் வந்து இங்கே கொட்டிட்டு போகிறாங்க. இது மட்டுமே கிடையாது, கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50-100 டன் லாரி, 8-16 கொண்ட லாரி, ராட்சச லாரிகள் வந்து கேரளாவுக்கு வந்து இங்கே மலையை வெட்டி அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே மாதிரி கிருஷ்ணகிரிலேயும் இது போகுது. சரி இது விடுங்க, இது ஒரு தனி. இங்கேருந்து போகிற லாரி அங்கேருந்து வரையில என்ன செய்யுது அப்படின்னா, குப்பை கழிவுகளை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப நாளாக ஒரு குற்றச்சாட்டு ஓடி இருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக பேசு. அந்த சுத்தமல்லி அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இது தொடர்பாக வந்து தலைமைச் செயலகத்துக்கும் சரி, முதல்வரோட தனிப்பிரிவு எல்லாத்துக்குமே சொல்லியுமே வந்து யாருமே வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பகுதியில் ஃபுல்லாக பயோமெடிக்கல்ஸ் அந்த வேஸ்ட் வந்து காற்றுல கலந்து பயங்கரமான சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த மக்கள் வந்து பயங்கர கொதிப்படைஞ்சு நிறையா வீடியோக்கள் இது மாதிரி பத்திரிகை செய்திகள் நிறையா வந்துச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே அதாவது சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதாவது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து இந்த கேஸை வந்து வாலண்டியராக தானாக முன் வந்து எடுத்து கேரள அரசுக்கு கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு 3 நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து இந்த திருநெல்வேலி இந்த பகுதியில் கொட்டின இந்த மருத்துவ கழிவுல ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோடு சேர்ந்து இந்த இதை ரீசைக்கிளிங் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் இங்கேயே செஞ்சீங்கன்னா அதற்கான செலவுகளை முழுவதும் நீங்களே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது அரசியல்வாதிகள் வந்து எப்பயுமே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தா தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. அது வரைக்கும் எதுவுமே செயல்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது கேரளா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மீது வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து அந்த சுத்தமல்லி காவல் நிலையத்தில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு 2 பேர் கைது செஞ்சுருக்காங்க. இதுதான் இப்படி இருக்குது. ஆனால் இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது இப்போ விட மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் குப்பையை கொட்டுறான் அப்படின்னா, நாம் வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். பொதுவாகவே மலையாளிகளுக்கு வந்து அவங்க இனத்தின் மீது, மொழியின் மீது, அவங்க மண் மீது அதுமாரி பயங்கர அக்கறையாக இருப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து இனத்தையும் பற்றும் இருக்காது, மொழி பற்றுமே இருக்காது. இயற்கையும் வந்து நம்ம வந்து பாதுகாக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கு பரந்தூர் விமான நிலையத்தில் அங்கே உள்ள மக்கள் தான் போடணும். இப்போ அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் இருக்குது, அங்குள்ள தான் அவன் தான் போராடணும். அதே மாதிரி வட சென்னையில் எண்ணூரில் இந்த பிரச்சனை வருது, கோரமண்டல் உரால பிரச்சனை அப்படின்னா அது அவங்க தான் போடணும். மற்றவங்க யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன, நம்ம வந்து சாப்பிட்டோமா, தூங்கினோமா, நம்மளுடைய பிறப்பு இது வந்து தமிழருடைய நிலைப்பாடு. அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது நமக்கு வந்து என்ன செய்யுது, நமக்கு வந்து இந்த மண் மீது, மொழி மீது, இனத்தின் மீது வந்து எந்த விதமான பாசமும் அந்த மாதிரி பற்று எதுவுமே கிடையாது. இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் கொடுத்தது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேரளா கழிவுகள் வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறதையும் அதை தடுக்க தவறிய தமிழ்நாடு அரசின் மீதும் கடுமையாக கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இபிஎஸ்லேருந்து
டிடிவி தினகரன், அதேமாதிரி ஆர்பி உதயகுமார் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது அதிமுக ஆட்சியிலையும் கொட்டினாங்க, அப்பயும் இவங்க வந்து கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கேரளாவிலேருந்து இங்கேருந்து என்ன செய்யுது, கல்லுகள், பாறை, மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து என்ன செய்யுது, டெய்லி டன் கணக்கில் இங்கேருந்து பல ராட்சச 16 டயர் கொண்ட லாரிகள் மூலம் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, லாரியில் இங்கே வந்து இயற்கை வளத்தை வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் கேரளாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்ணை கூட எடுக்க முடியாது, அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பற்றா இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு கேரளா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், அதாவது ஒரு திட்டம் 3200 கோடியில் வந்து கேரளாவில் வந்து ஃபுல்லாக மெட்ரோ போடுறதுக்கு மத்திய அரசு வந்து ரெடியாக கொடுக்கிறக்குள்ள அங்கே உள்ளவங்க எல்லாருமே போராடி திட்டத்தை வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா, பறக்கும் ரயிலெலாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, இங்கே உள்ள மலைகளெல்லாம் சுரண்டுவீங்க, குடைவீங்க, காடுகளை வெட்டுவீங்க அப்படின்னு. அந்தளவுக்கு அவங்க வந்து இயற்கையின் மீது பற்றா இருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து என்ன செய்கிறோம், எதை பற்றியுமே அக்கறை இல்லாமல் இருக்கிற வளத்துலலாம் வந்து அடுத்தவர்களுக்கு வந்து பறி கொடுத்துக்கிருக்கோம். அதனால் இயற்கையின் மீது நம்ம அன்பு செலுத்துவோம். இது ரொம்ப பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அண்ணாமலை, பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் தான் முதல்ல இந்த கேஸை வந்து இந்த செய்தியை வந்து வெளிக்கொண்டு வந்தார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனவரி மாதத்துக்குள்ளே கேரளாவில் இருந்து அந்த கழிவுகளெல்லாம் வந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகாட்டினா நானே வந்து என்ன செய்யும் அப்படின்னா லாரியில் ஏற்றி கேரளாவில் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுவேன், இல்லை கேரளா பார்டரில் போய் கொட்டிட்டு வந்துடுவேன், அந்த முதல் லாரியில் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே வந்து நல்ல விழிப்புணர்வோடு மக்கள் பிரச்சனை போராடினா தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு உரிமைகள் காப்பாற்றப்படும். ஏன்னா நமக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து கேரளாவை நம்ம சார்ந்து இருக்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சார்ந்திருப்போம்னா இங்கே உள்ள தமிழர்கள் வேணால் அங்கே வந்து மூணாறு, இடுக்கி போன்ற பகுதிகளில் வாழலாம் மொழியே, மற்றபடி பொருளாதார தேவைகள் எதுவுமே வந்து தமிழ்நாடு வந்து அங்கே சார்ந்து இருக்கிறதே கிடையாது. ஆனால் கேரள மலையாளிகள் வந்து சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து, பழங்கள்லேருந்து, காய்கறிகள்லேருந்து, பிஸ்கட்லேருந்து, மீன்லேருந்து எல்லாமே வந்து அந்த கேரளாவில் வந்து எதுவுமே விளையாது. ஏன்னா அது வந்து மலை, அந்த மலை மண்ணில் எதுவுமே விளையாது. ஆனால் எல்லாமே இங்கேருந்து தான் வந்து என்ன செய்யுது, ஏற்றுமதி ஆகுது. ஆனால் அவர்கள் வந்து நமக்கு திருப்பி தரது ஒரு நன்றி கூட சொல்ல வேணாம். ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி அழிவை ஏற்படுத்துகிறதா வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நாம் வந்து விழிப்புணர்வு அடைவோம், சமூகத்தை காப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சு, வானிலை மாற்றம் அப்படின்னு நிறைய பல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா மழை வந்து மார்கழியில் மழை பெய்யுது, இதெல்லாம் மார்கழியில் பனி தான் பெய்யணும், மார்கழியில் மழை, மழையும் வந்து கடுமையாக இருக்குது, அப்போ வெயில் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இயற்கையே வந்து இப்படி ஒரு குழம்பிய நிலையில் ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் போகல நமக்கு வந்து உள்ள ஒரே ஆதாரம் இந்த பூமி தான். அதை நம்ம காப்பாற்றாட்டினா நாமளும் வந்து இன்றைக்கி வந்து பல கடலோர மாவட்டங்கள் நாடுகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து, அதாவது மாலத்தீவு, இந்தோனேசியா போன்ற நாடுகள்லாம் இன்றைக்கி வந்து எப்படி கிளைமேட் சேஞ்சினால மூழ்குது அந்த நாட்டை எப்படி காப்பாற்றுறது. மக்கள் இப்போ மாலத்தீவில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேறு நாட்டில் இடம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்களுடைய மக்களை குடியேற்றத்துக்கு. ஆனால் தமிழ்நாடு அந்தளவுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன். 13 மாவட்டங்கள் இருக்குது, கடலோர மாவட்டங்கள். அதனால் நம்ம இயற்கையை காப்பாற்றுவோம், முடிஞ்ச அளவு மரத்தை நடுவோம், நம்ம இருக்க உள்ள இயற்கையை வந்து நம்முடைய வளங்களை காப்பாற்றுவோமாக. நன்றி, வணக்கம்.